அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர் 2013 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் வந்து 2 ஓனர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,45,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரொம்பவே ரிச்சாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை பார்க்கலாம் வாங்க. வண்டி வந்து ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் TN09. வண்டி வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஃப்ரீ வண்டி. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆனதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளட்லேயும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடோட ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். டயர் வந்து ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. அடுத்து சைடு வியூ பாருங்கள். ஸ்க்ராட்ச் ஸ்டென்ட் எதுவுமே கிடையாது. ஒயிட் கலரில் ஒரு ராயல் லுக்கில் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. அடுத்து லெஃப்ட் சைடோட பேக் டயர் பாருங்கள். பேக் டயரும் சேம் கண்டிஷன் தான், ஒரு 70% இருக்கும். 4 டயருமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பேக் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். இந்த வண்டியோட 360 டிகிரி வியூ பார்த்தீங்கன்னா தான் வண்டியோட கண்டிஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் பாட்டுக்கு உங்களுக்கு எதாவது சொல்லிட்டு போட்டால் நீங்கள் வந்து வண்டியை நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதான் நேரில் வந்து பார்க்கும்போது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வண்டியை நம்ம வந்து சுற்றி காமிக்கிறோம். அடுத்து ரைட் சைடோட பேக் டயர் பாருங்கள். 4 டயரும் காமிக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரியில் சுற்றி காமிக்கிறோம். எல்லாமே டயர்ஸ் ஃபுல்லாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் 80% மேலே இருக்குது. ரைட் சைடு வியூவையும் பாருங்கள். ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. இதோட பெயிண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பெனி பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டு டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயரும் சேம் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டோர்லேயே வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லாக டோர்லேயே கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து டோர்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டீரியர் வந்து பாருங்கள். இதோட மியூசிக் சிஸ்டம் சீட்டில் உட்காரு. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம். ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இது இன்டீரியர் பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்குது. சாண்டல் அண்ட் பிளாக் கலரில். அடுத்து சீட்ஸ் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே லெதர் சீட்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 95% வந்து சீட்ஸு சாண்டல் கலர் இருக்குது. டிசைன் மட்டும் அங்கங்கே பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் சீட் பாருங்கள். பேக் சீட்டும் வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து இது பக்கா வண்டி இன்ஜின் கண்டிஷனும் பக்கான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் 5 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் பார்த்து வண்டியோட கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து விலையை பேசியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் அப்படிங்கிறதுனால இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில். கான்டாக்ட் நம்பரும் ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியாட்டில் லீனியா மாடல் 2010 மாடல் வந்து இது. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓனர் ஆயிடுச்சு. சில்வர் கலர் வண்டி. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,55,000 சொல்கிறாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை வாங்கினா நீங்கள் தான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வண்டி வந்து பேனட் மட்டும் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லுக்கை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடோட லெஃப்ட் டயரை பாருங்கள். டயர் வந்து ஒரு 40% கண்ட்ரோல் இருக்குது. டயர் கண்டிஷன் பாருங்கள் 40% இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு டயர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே சைடு வியூ பாருங்கள். வண்டி ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்து பேக் டயர் பாருங்கள். பேக் டயரும் சேம் 40% கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து பேக் வியூ பாருங்கள். இது வண்டி பார்த்திங்கன்னா ஒரு செடான் டைப் வண்டி. செடான் டைப் வண்டி விரும்புகிறவங்களுக்கு இந்த வண்டி வாங்கலாம். விலையும் கம்மி தான். அடுத்து லெஃப்ட் சைட் டயர் பாருங்கள். லெஃப்ட் சைடோட பேக் டயர் இது. 4 டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் 40% 50% கண்டிஷனில் இருக்குது. லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. டோரில் பெரிய டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது. அடுத்து இன்டீரியர் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே நார்மல் சீட்ஸ் தான் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. லெதர் சீட்ஸ் கிடையாது. இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம். ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் வந்து பிளாக் அண்ட் பேஜ் கலர் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பேக் சீட் பாருங்கள். பேக் சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து சேம் கண்டிஷனில் இருக்குது. பக்கா கண்டிஷனு.
இது வந்து லெதர் சீட்ஸ் கிடையாது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜான்காஸ் வந்து கிருஷ்ணகிரி டு சென்னை பைபாஸில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நேரில் கவர்மெண்ட் காலேஜை கிராஸ் பண்ணோன்னே ரைட் சைடில் வந்து இருக்குது இந்த கார். உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா கிரே கலர் வண்டி. இது பார்க்குறது வண்டி நீட்டாக இருக்குது. இதோட மாடல் பார்த்திங்கன்னா 2011 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கிலோமீட்டர் வந்து 1,88,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட அவுட்டர் லுக்கு அண்ட் இன்னர் லுக்கை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வண்டி வந்து ஒரு சென்னை பேஸ்டு வண்டி. ஆனால் வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆனது கிடையாது. ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ப்ரைஸ் 2 லட்சம் அப்படின்னாலுமே வண்டியை வந்து நேரில் பாருங்கள். வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலையை வந்து பேசி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை வந்து நெகோஷியபிள் தான். அடுத்து லெஃப்ட் சைடோட ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஒரு 50% to 70% மேலே இருக்குது டயரு. அப்படியே லெஃப்ட் வியூ பாருங்கள். எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. அப்படியே பேக் டயரையும் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் டயரும் சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. இது பெயிண்டிங் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்னு சொல்லியிருக்காங்க. பேக் வியூ பாருங்கள். பேக் வியூவிலையும் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. இது வந்து இண்டியாவில் விஸ்டா அப்படின்னாவே இண்டியா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வண்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கா கண்டிஷனாக இருக்குது வண்டி. இங்கே மட்டும் ஒரு சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் பார்த்தா தெரியுது என்னன்னு தெரியல. இங்கே ஒரு சின்ன டென்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் பெயிண்ட் பேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. ரைட் சைடோட பேக் டயரை காமிக்கிறோம் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு 70% கண்ட்ரோல் இருக்குது. இந்த பீடிங் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியோட பீடிங் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த லெதர் வந்து ரொம்ப வெயிலில் நிற்க வச்சுருவாங்க போலது. இந்த லெதர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. டேமேஜ்னால் அப்படி இல்லை, வெயிலில் இருந்தால் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. சைடு வியூலாம் பாருங்கள். கார் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோர் பெயிண்டிங்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ரைட் சைடோட ஃப்ரண்ட் டயரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து இன்டீரியர் வியூ பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரொட்டேட் டைப்பில். இதுக்கு வந்து பவர் விண்டோ கிடையாது. சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 சீட்டுமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ்னால் ரொம்ப டேமேஜ்லாம் கிடையாது. இந்த சீட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது கொஞ்சம் டேமேஜாக. மற்றபடி பேக் சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. பேக் சீட் பாருங்கள். சீட்ஸ் வந்து பாருங்கள் லெதர் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பேஜ் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து மியூசிக் சிஸ்டம் பாருங்கள். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை மட்டும் 2 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. விலையை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து ஜான் கார்ஸ் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணி வண்டியை பேசி நீங்கள் விலையை பேசி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டோவில் எட்டியாஸ்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டியில் இது ஃபஸ்ட்டில் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுற போர்டு வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எட்டியாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மைலேஜ் கொடுக்க வண்டி, மெயின்டெனன்ஸ் குறைவான வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2014 மாடல். ஓனர் வந்து 2 ஓனர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. வண்டியை வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 4,85,000 சொல்லியிருக்காங்க. கிலோமீட்ரு 1,55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்து 4,55,000 நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலையை வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து பேசி வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலையை வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். நேரில் வாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை காமிக்கிறோம் வாங்க. இது வந்து லெஃப்ட் சைடோட ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஒரு 40 to 50% கண்ட்ரோல் இருக்குது. வண்டி வந்து ஒரு ஒயிட் கலர் வண்டி. ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே பெருசாக கிடையாது. அடுத்து லெஃப்ட் சைடோட பேக் டயர் பாருங்கள். பேக் டயரும் வந்து 40 to 50% இருக்குது கண்டிஷனு. அடுத்து காரோட பேக் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஒரு செடான் டைப் காரு. உங்களுக்கு பார்க்குறதே ரொம்ப லுக்காக இருக்குது வண்டி. அடுத்து ரைட் சைடோட பேக் வியூ பேக் டயரை பாருங்கள்.
4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் கண்டிஷன் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் யூஸ் பண்ணது, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷன் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி பாருங்கள். சைடு வியூவும் பாருங்கள், எந்த டேமேஜும் கிடையாது. அடுத்து பாருங்கள், இன்டீரியர் காமிக்கிறோம். டோரில் பாருங்கள், உங்களுக்கு பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க, சென்டர் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு 2 சீட்டுமே நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. சீட் கவர்ஸு, ஃப்ரண்ட்டு 2 சீட்டோட சீட் கவர்ஸுமே டேமேஜ் ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வண்டியை வாங்கினா ஃப்ரண்ட் 2 சீட்டும் வந்து டிரைவர் சீட்டும் பக்கா இருக்க சீட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சீட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பேக் சீட்ஸ் நீட்டாக இருக்குது. இந்த வண்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4,85,000 நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் டேமேஜாக இருக்குது, ஆனாலும் வண்டி இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் சொல்லிட்டுருக்காங்க. சீட் கவர் டேமேஜ் ஆகிறது நமக்கு பிரச்சனை இல்லை, வண்டி டேமேஜ் வந்துருக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இவ்வளோ காசு போட்டு வாங்கி இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வச்சுருந்தா தான் பிரச்சனை. அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில், சென்னை பைபாஸில் போனீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஜான் கார்ஸ் அமைஞ்சிருக்கு. அதோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.